ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் 65 எப்படி செய்கிறது அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் வாங்கின உடனே தண்ணியில் போட்டு ஊற போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான சிக்கனு பீசஸ் போன்லெஸ்க்காக இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, கட் பண்ணி. மீதி இதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், சாஃப்ட்னஸ் வரும், அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இங்கே நான் மைதாக்கு பதில் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணான்னா மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். இது ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் காரம் வேணுன்றவங்க மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டோன்னா சிக்கன் நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். தட்டு போட்டு கவர் பண்ணி ஊற வச்சுருங்க. இந்த சிக்கன் நம்ம ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம். நம்ம உப்பு கலந்ததுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு போட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும். இல்லைன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் பொழுது இந்த மசாலா ஐட்டமெல்லாம் அந்த எண்ணெயில் ரொம்ப கரைஞ்சிரும். எப்பயுமே உப்பு சேர்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சமாக தண்ணி விடும். அதனால் நம்ம இப்படி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் போடணும். இப்போ நம்ம போட்ட மாவுக்கு கொஞ்சமாக உப்பு, அதையும் போட்டு கலந்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுக்காதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துருங்க. ஒரு பக்கம் நமக்கு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கிறிஸ்பி செஞ்சுட்டு எடுத்துடலாம். இந்த சிக்கன் 65 பக்கத்துலேயே இருந்து கருகாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துடணும். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியன்ஸ், கொத்தமல்லி இலை எல்லாம் தூவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.